என்னம்மா இவ என்னடா இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறாளேன்னு நினைக்கிறியா? சச்சே, அப்படிலாம் நினைக்கலீங்க. ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாத வீட்ல இப்போ அரை பவுன் தங்கமாச்சும் வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஏய், என்ன பேசுற நீங்க? முதல்ல அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் என்ன தப்பா பேசினேன்? உள்ளத தானே சொன்னேன். ஒரிஜினல் தங்கத்தை கவரிங்கான்னு கேட்டாங்க. அதான் உங்ககிட்ட ஒரிஜினல் தங்கம் இருக்கான்னு கேட்டேன். கேப்பம்மா, கேப்ப, நல்லா கேப்பியே. இவளோட அப்பா கவரிங் நகை போட்டதான் ஊருக்கே தெரியுமே. அதான் அவரோட புள்ள கொண்டு வந்திருக்காரு, அது கவரிங்கான்னு கேட்டேன். அது தப்பா? எதுக்கு பெருசு படுத்துற? இந்த பேச்சு இதோட விட்டுரு. ஏய், எப்படி விட முடியா? அவ எப்படி குத்தி காட்டி பேசுற பாத்தியா? மா, புரிஞ்சுக்காம பேசாதம்மா. நீ ஒரு மாதிரி பேசினாலும் அவங்க பதிலுக்கு பேசிட்டாங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன். உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மச்சான், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே பெரிய கிஃப்ட். நீங்க அன்போடு இதெல்லாம் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிராமி, சீக்கிரம் போய் சமையல் பண்ண. இன்னைக்கு உங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் இங்கதான் விருந்து. இல்ல பரவாயில்ல, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். இப்ப இவருக்கு ஆர்டர் விஷயமா பர்ச்சேஸ் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. என்னங்க, கிளம்புவோமா? அப்புறம் மளிகை கடைக்காரன் சாப்பிட டைம் ஆச்சுன்னு கடையை போட்டுட்டு போயிட போறான். ஆமா மச்சான். அப்புறமே மச்சான் வரேன். வாங்க மச்சான். அத கிளம்புறேங்க. வாங்க. என் மூக்க அறுக்கணுங்கிறதுக்காகவே உன் அண்ணனையும் அண்ணியும் வர வச்சியா நீ? ஐயோ அத்தை, அவங்க இங்க வருவாங்க நானே எதிர்பார்க்கல. சும்மா நிறுத்துறே. அப்படியே பாசமலர் குடும்பமா நீங்க? தங்கச்சிக்கு சீர் செய்ய வந்துட்டானா? அரை பவுன் மோதிரமும் துணிமணியும் கொடுத்துட்டா எதை வேணாலும் பேசலாமா? எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை போட்டு கலரிட்டு இருக்க? நீ வாய முடுற. என்னமோ வீடு தேடி வந்து என்ன குத்தி காட்டி பேசிட்டு போற. இந்த வீட்டுல பொட்டு தங்கம் கூட இல்லன்னு. ஆமாண்டி, இந்த வீட்டுல பொட்டு தங்கம் கூட இல்லதான். ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லதான். உன் அப்பா 40 பவுன் போடுறேன்னு சொன்னானே, போட்டானே? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லுடி. சம்பந்தி, அப்பா, இப்படி வாங்கப்பா. வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. வணக்கம் சம்பந்தி. இப்பதான் உங்க இளைய மகன் மோதிரம் துணிமணின்னு முறை செஞ்சுட்டு போறாரு. பின்னாடியே நீங்க உங்க சிநேகிதரோட வரீங்க. அபிராமி, நானும் சோமுவும் எங்க எம்டியை பார்க்க போனோம். அவரை பார்த்து முடிச்சிட்டு நேரம் இங்கதான் வந்திருக்கோம். எம்டிய பார்க்க போனேன்றீங்க, வெறும் கையோட வந்திருக்கீங்க.
நீங்க ஏதோ பணம் வாங்கி தருவீங்கன்னு சொன்னாங்க. எம்டி கைய வச்சுட்டாரா? ஆ, அப்படி இல்ல சம்பந்தி, செக் கொடுத்திருக்காரு. செக்கா? அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? பேங்க்ல போட்டு பணம் எடுத்துக்கலாம் சம்பந்தி. இத பாருங்க, 5 லட்சத்துக்கு செக் கொடுத்திருக்காரு. அதுவும் அபிராமி பேர்லயே வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 லட்சம் தானா? அதுக்கு வெறும் 20 பவுன் தானே வரும். மீதி 20 பவுனுக்கு எங்க போறது? அந்த எம்டிடியே இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கோம்மா. இன்னும் 2-3 நாள்ல தர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா சம்பந்திமா, முதல் தவணையா இந்த 5 லட்சம் ரூபாய் செக்கை வாங்கிக்கீங்க. அதை எங்கிட்ட ஏன் தரீங்க? உங்க பொண்ணு பேர்ல தானே கொண்டு வந்திருக்கீங்க, அதை அவள்கிட்டயே கொடுங்க. அதுவும் சரிதான். இந்தம்மா வாங்கிக்கம்மா. மீதிய இன்னும் 10 நாளுக்குள்ள வாங்கி கொடுத்துறேம்மா. அப்பா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாப்பா? சே சே, இதுல என்ன கஷ்டம்மா? இது நான் செய்ய வேண்டிய கடமைம்மா. சம்பந்திமா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க ஆரம்பிங்க. மீதி படத்தை நான் சொன்னபடி கரெக்டா கொடுத்துருவேன். உங்களை நான் நம்புறேன் சம்பந்தி. அதான் சொன்னபடி கரெக்டா செஞ்சுறீங்கல்ல. பெரியநாயகி, மாப்பிளைக்கு போன போட்டு செக் வந்த விஷயத்த உடனே சொல்லு. போ ஓ, சீக்கிரம் போய் சொல்லு. சரி, வேகாத வெயில வந்திருக்கீங்க, ஜில்லுன்னு மோர் குடிங்க, மதியம் விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம். அபிராமி, உங்க அப்பாக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் கேட்டு ரெடி பண்ணு. பரவாயில்ல சம்பந்திமா, வீட்டுல மகாலட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. முதல்ல அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். நாங்க கிளம்பட்டுமா? அட என்ன சம்பந்தி, நீங்க கால்ல சுடு தண்ணியை கொட்டிக்கிட்ட மாதிரி பறக்குறீங்க. அதனால என்ன, ஒரு போனை போட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இல்ல சம்பந்தி, இன்னொரு நாளைக்கு நானும் மகாவும் சேர்ந்து வந்தே சாப்பிடுறோம். இப்போ உத்தரவு வைக்கிறோமா? அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, நாங்க போயிட்டு வரோம்மா. மாப்பிள்ள, நாங்க வாங்க மாமா. சோமு போலாம். வர்றோம்மா. வாங்க. டேய் கல்யாணம், என்னம்மா? இப்பதான்டா எனக்கு பாதி உசுரே வந்திருக்கு. பெரிய நாயகியோட கல்யாண வேலையெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப தைரியமா அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்டா. அம்மாடி அபிராமி, இந்த செக்க உடனே பேங்க்ல போய் போட்டு காசாக்கிடுமா. அபிராமி, உங்க அப்பாக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல அபிராமி. அபி, என்னம்மா ஏன் டல்லா இருக்க? எங்க அப்பா எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தீங்களா? போடுறதா சொன்ன 40 பவுனுக்காக எம்டி கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சினாரோ, அதை நினைக்கும் போது பெத்த மகளா நான் அவர் மேல பெரும் சுமையை ஏத்திட்டணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? என்னங்க, எனக்காக எங்க அப்பா பட்ட கடனை நான் அடைக்கணுங்க. நான் வேலை பார்த்து அந்த கடனை அடைக்கணும். இதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டா அபிராமி. உனக்கு துணையா ஏன் சம்பளத்திலிருந்து ஒரு அமௌண்ட்டை அந்த கடனை அடைக்கிறதுக்காக தருவேன். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா அபிராமி, நியாயமா பார்த்தா என் தங்கச்சி கரையத்தை நான் தான் உழைச்சி கொடுக்கணும். ஆனா நீ உதவுறப்ப நான் பிரதி உபகாரமா எதுவுமே செய்யலனா சத்தியமா நான் மனுஷனே கிடையாது அபிராமி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரிய நாயகியை கரையேத்துறது நம்ம 2 பேரோட கடமைங்க. அதை நீ நானு ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? அபிராமி, என் மனசார சொல்றேன், உன்னை மனைவி அடையறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அபிராமி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம். கொஞ்சம் எல்லா ஸ்டாஃபும் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பேர் வினோத், என்னோட மருமகன். அது மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நிர்வகிக்க போகிறது இவர் தான். அதனால நீங்க எல்லாரும் இவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். சரியா? சரிங்க சார்.
வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியம். ஹலோ சார். கிருஷ்ணா சார். ஹலோ சார். சார் பிரகாஷ் அக்கௌண்டன்ட். ஹலோ சார் ஆபீஸ் அசிஸ்டன்ட் சார். ஹலோ. சார் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் சார். விஜயலட்சுமி சார். ஹாய். வசந்தி சார். ஹாய். பிரபு சார். ஆ சரி Okay. நீங்க எல்லாரும் போங்க. ஓகே சார். ஓகே சார். மாப்பிள சொல்லுங்க மாமா. நான் இந்த சேம்பர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நீ பாத்துங்க. சரிங்க மாமா. சுப்பிரமணியம், சொல்லுங்க சார். மாப்பிள்ளைக்கு ஆபீஸ் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இங்க உள்ள நடைமுறை எல்லாம் சொல்லி கொடுங்க. சரிங்க சார், நான் நான் வரேன். பாத்துக்கிறேன். வரேன் மாப்பிள. சரிங்க மாமா. வாங்க சார். சார் இது கான்ஃபரன்ஸ் ஹால், மீட்டிங் எல்லாம் இங்க தான் நடக்கும். சார் ஒரு நிமிஷம். ஏய், யாரா நீ? யாரா நீ? யாரு? கண்ணு தெரியல உனக்கு? 2-3 நாளா நான் கஷ்டப்பட்டு செஞ்சு உடச்சுட்டியடா. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? இந்த ரூம்குள்ள என் பர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு கதவுல எழுதி போட்டுக்கனே, நீ படிக்கலையா? வந்தது இல்லாம என் கற்பனையை உடைச்சி நாசமாக்கிட்டியடா. யோ வாய முடியா. நான் யார் தெரியுமா? எம்டியோட மருமகன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக போறவன். அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. எம்டியோட மருமகனா? லேய், எம்டியே இருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாம இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதுடா. அநியாயமா என் கற்பனை போட்டு இப்படி உடைச்சிட்டியடா. ஏண்டா உன் கண்ணு என்ன உன் பிடர்லையா இருக்கு? இங்க பார், வயசுல பெரிய ஆளா இருக்கான்னு பாக்குறேன். இதுக்கு மேல பேசின வேலை பிடிக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இப்படி சொன்னா நான் மந்திரி நினைச்சியா? போடா, முதல்ல வெளில போடா. இது என்னுடைய கேபின், நான் சொல்றதா சட்டம். போடா வெளியில. யோ, நீ அனாவசியமா வம்பு பண்ற, பின்னாடி ஃபீல் பண்ணுவ. இல்லை, கண்ணுதான் தெரியல, காது அவிஞ்சு போயிச்சா? போடா வெளியில. மகா, வெயில் வறுத்தெடுக்குது. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மண்பானை தண்ணி கொண்டாமா. இந்தாங்க. கொண்டாமா. கத்திரி வெயில் தாங்க முடியல. அப்பா. என்னங்க, ஆ, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதாங்க? ஆ, நல்லபடியா முடிஞ்சதுமா. எம்டி கொடுத்த 5 லட்சம் ரூபாய் செக்க சம்மந்தி கிட்ட கொடுத்தேன். அத அவங்க அபிராமி கையில கொடுக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அபிராமி கையில கொடுத்துட்டேன். அப்பா, எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. சம்மந்திக்கு இப்ப நம்ம மேல நம்பிக்கை வந்திருக்கோம்.
பாதி நம்பிக்கை தான் வந்திருக்கும். மீதி 5 லட்சத்தை எப்ப தருவீங்கன்னு கேட்டாங்க. அதை கொடுத்தாதான் முழுசா நம்புவாங்க நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அதையும் சீக்கிரம் கொடுத்துடணும். ம். ஆமா, உங்க எம்டி கிட்ட இன்னும் ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்க சொன்னேனே, கேட்டீங்களா? கேட்டேம்மா. இன்னொரு 10 நாள்ல தரேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்னங்க, கவலையை விடுங்க, சொன்னபடி கொடுத்துடலாம். தாராளமா கொடுத்துடலாம். மகா, இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். நானும் சோமும் சம்பந்தி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வசந்தும் கௌரியும் வந்திருந்தாங்களாம். வசந்தும் கௌரியுமா? மாப்பிள்ளைக்கு மோதிரம் எல்லாம் செஞ்சு போட்டிருக்கான் நம்ம வசந்த். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வினோத்தும் ஏதாவது பண்ணியிருந்தான்னா இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். அவன் எங்க செய்ய போறான்? சரி, அவனை விடுங்க. சம்பந்தி மகிட்ட மேல்படி நடக்க வேண்டிய விசேஷத்தை பத்தி பேசினீங்களா? எந்த விசேஷத்தை சொல்ற? என்னங்க நீங்க, முதல் நாள் நடந்திருக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தை பத்தி சொல்றேன். மாப்பிள்ளைக்கு அப்போ உடம்பு சரியில்லாதனால தள்ளி போச்சு. இப்பதான் 4-5 நாள் ஆயிடுச்சுல்ல. ஒரு நல்ல நேரமா பார்த்து அதை வச்சிட சொல்லாமே. என்ன மகாணி, நான் போய் சம்பந்தி மகிட்ட இத பத்தி பேச முடியுமா? பொம்பளைக்கு பொம்பளையா நீ தான் பேசணும். நான் எப்படிம்மா? சரிங்க, நானே பேசுறேன். பேசுறேன்னு சொன்னா எப்படி? முடிவு பண்ணியாச்சுல்ல, உடனே போய் போன் பண்ணு. போ. அப்புறம் என்னாச்சா? என்ன ஏமாத்த முடியுமாக்கா? அந்த கண்டக்டர்ட்ட சண்டை போட்டு மீதி 8 நாள் வாங்கிட்டு தானே வந்தேனா? நல்ல காரியம் பண்ணடி. சில்லறை இல்லன்னு டிக்கெட் பின்னாடி எழுதி கொடுத்துருவாங்களா? இறங்கும் போது நாமளும் மறந்துடும், அவங்களும் காசு கொடுக்க மாட்டானுங்க. யாரும் தெரியலையே. ஹலோ, யார் பேசுறது? சம்பந்தியம்மா, நான் தான் மகாலட்சுமி பேசுறேன். ஏங்க, இப்பதான் உங்க புருஷனும் இளைய பிள்ளையும் வந்து பாத்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன, உங்க அருமை பொண்ணோட குரலை கேட்கணுமா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, உங்க பொண்ணை பேச சொல்லி ஒரு டேப்ல பதிவு பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு ரசிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் இல்ல சம்பந்தி, நான் உங்ககிட்ட தான் பேசணும், அதனாலதான் போன் பண்ணேன். என்னது, எங்கிட்ட பேசணுமா? ஆத்தாடி, என்னைக்கு இல்லாத திருநாளா இருக்கு. ஏடி மீனாட்சி, வெளில போய் பாரு, மழை வருதான்னு. சம்பந்தியம்மா, எதுக்கு சொல்றேன்னா, பேசாதவங்க என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. அதான் மழை எதுவும் வருதான்னு பார்க்க சொன்னேன் மீனாட்சிய. அப்படியாவது மழை வந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது தானே. நான் சொல்ல வந்தது என்னன்னா, சொல்லுங்க சொல்லுங்க. நான் தான் எதையோ பேசி குறுக்குல சாலை ஓட்டிட்டேன். சொல்லுங்க நீங்க. இல்ல, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்னு தான் போன் பண்ணேன்.